ஹலோ கைஸ், இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் தான் மக்களே செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போய் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு தாச்சி ஒன்று எடுத்துக்குவோம் மக்களே. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு மக்களே. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடுகு போட்டுக்கலாம் மக்களே. லைட்டாக கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மக்களே. கடுகும் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதான் மக்களே. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மக்களே. வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா மிடில் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மக்களே. அப்போ தான் ஒன்றா வதங்கி வரும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோம்னா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் மக்களே. பச்சை மிளகா போடும் போதே இஞ்சி பூண்டும் போட்டுக்கணும். அந்த டைமில் மறந்துட்டேன் மக்களே. அதனால் இப்போ சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிண்டி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மக்களே. என்ன மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் மக்களே, வேறு எதுவும் இல்லை. கரம் மசாலா இருந்தால் போட்டோம்னா பிரியாணி டேஸ்ட் வரும் மக்களே. நம்மகிட்ட கரம் மசாலா இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா மசாலாவே வெங்காயம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை சேர்க்க போகிறோம் மக்களே. தக்காளி வெங்காயம் எந்த அளவில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதங்கிறதுனால தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். அதனால் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு வந்து 3 தக்காளி மக்களே. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போட்டுக்கலாம் மக்களே. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி கூட போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட வேணாம் மக்களே. இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இதோட பச்சை வாடை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றுக்கலாம் மக்களே. அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த கிட்டத்துலேயே லைட்டாக தண்ணி பிடிச்சி நான் ஊற்றிக்கிட்டேன் மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே. இந்த டைமில் இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன், பார்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மக்களே. தேவையான அளவு தான் மக்களே உப்பெல்லாம். தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் மக்களே. நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் வந்து தக்காளி வந்து மசியணும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மக்களே. சீக்கிரம் குக் ஆகணுங்கிறதுக்காக தான் மக்களே மூடி போட்டிருக்கோம். அதனால் மூடி எடுத்துக்கிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். ஏன்னா அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடும் மக்களே. அடி பிடிச்சிடாமல் இருக்க லைட்டாக அப்பக்கப்போ மூடியை திறந்து கிண்டி விட்டு இருக்கணும் மக்களே. ஏன்னா தண்ணி ரொம்ப சுண்டிடுச்சுன்னா வச்சுக்க பார்த்திங்களேன், தண்ணி டக்குன்னு சுண்டிச்சுன்னா அடி பிடிச்சிடும். அப்படியே அடி பிடிச்சிடும். அப்புறம் சாப்பாட்டு வேஸ்ட் ஆகிடும் மக்களே. அதனால தான் அவ்வளோதான். நல்லா வதங்கி வச்சு இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க தேவையில்ல. அப்படியே லைட்டாக வதக்கி விட்டோம்னா போதும் மக்களே. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்க வேண்டியதான் மக்களே. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு சேர்த்துக்க வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க. அது ரெடி ஆகிடுச்சு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடை போட்டு கிளற வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடை போட்டாச்சு மக்களே. சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும் மக்களே. நம்ம வடித்து வச்சுருந்த எல்லா சாதத்தையுமே போட்டுக்கிட்டாச்சு மக்களே. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மக்களே. அதான் மக்களே, தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 5லேருந்து 10 நிமிஷம் தான் மக்களே ஆகும் இது சமைக்கிறதுக்கு. கேஸ்லலாம் சமைச்சிங்கன்னா மக்களே உங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் அண்ட் டைம் செலவு பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒப்பீனியன் உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.